பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் ஏசாயா 41 அதிகாரம் 13 உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஒரு முக்கியமான வாக்குத்தத்தத்தை இன்றைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் என்று ஆண்டவர் இந்த வசனத்தை அறிமுகப்படுத்துகிறார், ஆரம்பிக்கிறார். ஆம், அவர் எவ்வளவு உரிமையாக சொல்லுகிறார். நான் உன் தேவனாய் இருக்கிறேன், கர்த்தர் நான் தான், உன்னை காப்பாற்றுகிறவர் நான் தான், உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது நான் தான், உன்னை நடத்துவதும் நான் தான், உன்னை தப்புவிப்பதும் நான் தான். எனவே நான் உனக்கு தேவனாய் இருக்கிறபடியால் உன் வலது கையை பிடிப்பேன். உன்னுடைய வலது கை என்பது வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு தகப்பனாய் ஆண்டவராகிய தேவன் நமக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எனக்கு யாராவது வழி காட்டுவார்களா? யாராவது உதவி செய்வார்களா? யாராவது என்னுடைய பிரச்சனைகளுக்கு வழியை காட்டுவார்களா? எனக்கு உதவி செய்வார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் அநேகர் எனக்கு யாராவது உதவி செய்வார்களா? எனக்கு யாராவது வழி காட்டுவார்களா? ஒரு கை தூக்கி விட்டா பரவாயில்லையே, நான் நன்றாய் வளர்ந்து விடுவேனே, ஒரு கை எனக்கு உதவி செய்தால் போதுமே, நான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து விடுவேனே என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கிற மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். மகனே, மகளே, நான் உன் தேவனாய் இருக்கிறபடியால் நான் உன் வலது கையை பிடிப்பேன், அதை பிடித்து பயப்படாதே என்று முதலாவது உனக்கு சொல்லுகிறேன். பயப்படாது, எந்த காரியத்தை குறித்து கலங்காது. கலக்கம் வரதான் செய்யும், பயம் வரதான் செய்யும், பாடுகள் வரதான் செய்யும், உபத்திரவங்கள் வரதான் செய்யும், கண்ணீர் வரதான் செய்யும். ஏனென்றால் நாம் வாழ்கிற இந்த உலகமானது கொடூரமானது, ஈவு இரக்கமற்றது, சுயநலமுள்ள ஒரு உலகம், சுயநலமுள்ள ஒரு உலகம். எனவே பிரியமானவர்களே, இந்த சுயநலமுள்ள உலகத்திலே சுயமற்ற இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து, எல்லாரும் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்க உனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேன்றார்களா? மகனே, மகளே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். அதற்காக தான் நான் உன்னுடைய கரத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துவேன். நீ பயப்படாதே, முதலாவது எதை குறித்தும் பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆலோசனை தருகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இரண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் என்றால் என்ன? அவர்தான் சிருஷ்டிப்பின் கர்த்தர், அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர்தான் மனிதனை சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர். அவரை அல்லாமல் ஆசீர்வாதங்கள் அல்ல, அவரை அல்லாமல் உலக பொருளாதாரம் அல்ல, அவர் அல்லாமல் இந்த வாழ்க்கையே இல்லை. பிரியமானவர்களே, எனவே ஆண்டவரே உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் கிடையாது, எந்த ஒரு குடும்பத்தினரும் கிடையாது. தனிமையற்ற நிலையில இருக்கிறீர்களா? துணை இல்லாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் வந்தால் என்ன, வரா காட்டி என்ன, யார் உன்னோடு இருந்தால் என்ன, இல்லா காட்டி என்ன, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆம், இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களோடு பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் என்பதை முதலாவது நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவரால் நடக்காதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் தாமதித்தாலும் எல்லாத்திலையும் ஒரு முடிவு சம்பூர்ணமாய் அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது.
பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்திலே. அதை போல காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனவே பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு தேவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நமக்கு தேவனாய் இருக்கிறாரா இல்லையா என்று இன்றைய நாளிலே உங்கள் சிந்தனையிலே கொண்டு வந்து பாருங்கள். உங்களுடைய தேவன் யார்? உங்களுடைய கடவுள் யார்? நீ வழிபடுகிற தெய்வம் யார்? எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவன் உள்ளவரா, ஜீவன் அற்றவரா? உன்னுடைய ஆண்டவர் உன்னை காக்கிறவரா அல்லது அம்போ என்று விட்டு விட்டு ஓடுகிறவரா? அப்படியாக முதலாவது உங்களுடைய தேவன், உங்களுடைய தெய்வம், உங்களுடைய கடவுள் யார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த தெய்வமானவர், அந்த தெய்வம் கடவுளானவர், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வலது கரத்தை பிடித்து நடத்துகிறவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர் சொல்லுகிற காரியம் நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயப்படக்கூடாது. ஏனென்றால் காரியத்தின் முடிவு பயம் அல்ல, ஜெயமாய் இருக்க போகிறது. எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்தீர்களோ அது ஜெயமாய் கர்த்தர் மாற்றி போடுவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து நீங்கள் இனி கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது என்று கர்த்தர் அறிவுறுத்துகிறார். நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரே வந்து எல்லாம் ரெக்கமெண்டேஷனும் ஆண்டவரே பண்ணுவார். ஆண்டவரே உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்காக செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு துணை நிற்பார், எல்லா காரியத்திலும் துணை செய்வார். எனவே பிரியமானவர்களே, நாளின் இந்த வசனத்தின்படி கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் வியாபாரங்களையும் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். அவரே துணை செய்வார், அவரே நடத்துவார். நாம் செபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்த வசனத்தின்படி தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே கர்த்தர் தேவன் ஆண்டவருமாய் இருந்த இரட்சகராய் உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்து பயப்படார்களோ அந்த காரியத்திலே அவர்களுடைய வலது கையை பிடித்து ஆண்டவரே அவர்களுக்கு துணை நில்லும். ஆண்டவரே, துணை இல்லாமல் இருக்கிறவர்கள் தனி மரமா இருக்கிறேனே, எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டேன்றாங்களே என்று தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் துணை செய்வீரா, அற்புதம் செய்வீரார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேர் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களுக்கு துணை செய்யும், துணை நில்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.